இந்த இனம் பலிகளோடு வாழக்கூடிய இனம். இன்னமும் நிறைய தடயங்களையும் நிறைய தேவைகளையும் கொண்டு பயணிக்கின்ற இனம். இந்த இனத்தினுடைய ஒவ்வொரு கட்டமைப்புகளும் சீர் செய்யப்பட வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய அபாவமாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த விடுதலை தொடர்பாக, அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக நீங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இதே நேரத்திலே ஒரு விடயம் மிக நீண்ட நாட்களாக பேசுபொருளாக இருக்கிறது. ஒரு அரசியல் கைதியினுடைய பேர் ஆனந்த சுதாகரன். அந்த குழந்தைகள் கூட எதிர்பார்த்திருந்தார்கள், ஜனாதிபதியிலும் வேண்டுகோள் வைத்திருந்தார்கள். கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கினுடைய பல மாவட்டங்களிலே இருந்து மக்களுடைய கையெழுத்துகள் திரட்டப்பட்டு அவருடைய விடுதலைக்காக கோரிக்கை வைக்கப்பட்டது. தங்களுடைய ஆட்சி நல்லாட்சி என்று சொன்னவர்கள் அந்த விடுதலையை அவர்களுடைய காலப்பகுதியில் செய்யவில்லை. அதற்கு பின்பு வந்து இப்போது நல்லிணக்க அரசு என்று சொல்லுகின்றவர்களும் அதற்கான முனைப்புகளை மேற்கொள்ளவில்லை. அவருடைய அந்த வழக்கம், அவருடைய விசாரணைகளும் எப்படி இருக்கிறது? குறிப்பாக நீங்கள் அந்த விசாரணை முடிக்கப்பட்ட 8 கைதிகளுக்குள் அவர் உள்ளடங்குகிறாரா? அவருடைய அவர் வழக்கு விசாரணை நிறைவடைந்து அவர் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இப்போ இருக்கிறார். அவர் அதனை மேன்முறையீடு செய்து அதுக்குரிய வழக்கு தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கின்றது. இவரை விடுதலை செய்கிறது என்றது ஜனாதிபதி ஒருவர் மட்டும்தான் முடியும், பொது மன்னிப்பு மட்டும்தான் வழங்க முடியும். அந்த சூழல் தான் இன்றைக்கு இருக்குது. கடந்த காலத்தில் ஆனந்த சுதாகரனுடைய விடுதலை விடயத்தில் வாக்குறுதி வழங்கப்பட்டது மைத்திரி அரசால். இன்றைக்கு அது நிறைவேற்றலை. அந்த எதிர்பார்ப்போடு இருந்தது அந்த குடும்பங்கள். அந்த அவருடைய மனைவி இறந்து அவர் சிறைச்சாலை காவலர்களை அழைத்து வந்து அந்த அழைத்து மீள அவர் சிறைக்கு அந்த பேருந்தில் ஏறிக்க, சிறை வாகனத்தில் ஏறிக்க, அந்த கைக்குள்ள அந்த குழந்தை, எதையும் அறியாத குழந்தை, தாயும் இல்லை, ஒரு அனாதரவாக தந்தையோடு ஒரு சிறைக்குள்ள ஒரு பரிதாபமான ஒரு சூழல் இந்த மண்ணில் நிகழேக்க அது ஒரு பெரிய பேசு பொருளாக பேசினார். ஆனால் அதற்கு பின்னர் அவருக்கான விடுதலைக்கான விடயத்தில் எந்த முனைப்பு, என்ன அரசியல் பிரதிநிதிகளோ சரி, அரசுடன் என்ன பேசப்பட்டது, அல்லது என்ன முயற்சி எடுத்திருந்தார்? அந்த காலப்பகுதியில் நல்லாட்சி அரசுக்கு ஆதரவு கொடுத்திருந்தது எங்களுடைய தமிழ் தேசிய தளத்தில் உள்ள பிரதிநிதிகள். ஆனால் அந்த காலத்தில் அது செய்யவில்லை. இந்த இடைவெளிகள் நிலவி கொண்டிருக்கிறது. அந்த குறிப்பாக நான் சொல்ல வலிக்கிறேன், இந்த 2015ஆம் ஆண்டு சிறைக்குள்ள நாங்கள் ஒரு பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்று மேற்கொண்டிருந்த நாங்கள்